5 முக்கியமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் 2031ல வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னாலும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்ல ஜெயிக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும். பிஸ்னஸில் சேல்ஸ் அதிகரிக்கணும், ப்ராஃபிட் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னா கட்டாயம் உங்களோட பிஸ்னஸில் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தணுங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எங்கேயோ போய் நம்ம புதுசாக தேடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஆல்ரெடி வெல் டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையவே இருக்குது. அப்படியே ஒரு 5 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேங்க, நம்ம பிஸ்னஸ் பேட்டை நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி உருவாக்கியிருக்கோங்க. இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்ல போகிறோம். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். கம்யூனிட்டியில் உங்களுடைய பிஸ்னஸ் குரோத்துக்கான நிறைய விஷயங்களை சொல்லித்தர போகிறோம். கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். முதல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் பெனட்ரேஷன். பெனட்ரேஷன் அப்படின்றது ஊடுருவுதல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லேயே இன்னும் டீப்பாக உங்களோட ப்ராடக்டை வச்சு ஊடுருவ போகிறீங்க. அதே ப்ராடக்ட் தான், அதே மார்க்கெட் தான். புது மார்க்கெட் போய் தேட போகிறதில்ல, புது ப்ராடக்டும் நீங்கள் கொண்டு வர போகிறதில்ல. இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்லேயே உங்களோட ப்ராடக்டையே அதிகமாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 100 பேருக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 100ன்ற நம்பரை 1000 இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. 1000 பேருக்கு அதே மார்க்கெட்டில் அதே ப்ராடக்டை விற்க போறீங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று, உங்களோட ப்ராடக்டோடைய விலையை குறைக்கலாம். காம்படிட்டர்ஸை விட நீங்கள் உங்களோட ப்ராடக்டோடைய விலையை குறைச்சிங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். ஆஃபர்ஸ் அப்படின்றது 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அண்ட் மூணாவது விஷயம், வைரல் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலிமா உங்கள் ப்ராடக்டை பெரிய அளவிலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது மூலிமாவும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மார்க்கெட் தான், ப்ராடக்ட்டும் அதே தான், ஆனால் உங்கள் சேல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்த 3 டெக்னிக்ஸில் எந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் டீப்பாக இறங்க போகிறீங்க, உங்கள் சேல்ஸை எப்படி அதிகரிக்க போகிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன். அதாவது உங்களோட ப்ராடக்டோடைய ரீச்சை அதிகரிக்கிறதுக்கு இன்னும் புது டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸை உருவாக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் கடை வச்சுருக்கீங்க. அந்த கடை சென்னையில் வேளச்சேரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்கு வேளச்சேரியிலேருந்து அந்த சுற்று வட்டாரத்துலேருந்து வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போவாங்க. கரெக்டுங்களா? அதுவே நீங்கள் அடுத்த கட்டமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலிமா நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண முடிவெடுத்திருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்? ஃபிசிக்கலாக கடைக்கு வர கூட்டம் வந்துகிட்டு இருக்கும். இது தவிர்த்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன். இது ஒரு வழி. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இன்னொரு 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ஆட் பண்ணுறீங்க. இது மூலிமாவும் உங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும். இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஒன்று, ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை தவிர்த்து வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை இன்னும் அதிகரிக்க போகிறீங்க. ஸோ இது மூலிமாவும் உங்களோட சேல்ஸ் அதிகரிக்குங்க. மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி டைவர்சிஃபிகேஷன். மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படியே மாறா வேற ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மூலிமா வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணுறது. ஸோ இது பேர் தான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது நாய்களுக்கான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கேட் ஃபுட், அதாவது ஆல்ரெடி இந்த டாக் ஃபுட்ல உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கேட் ஃபுட் மேனுஃபேக்சரிங்கும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இது மூலிமா வேற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. நாய்கள் வளர்க்குறவங்களை தவிர்த்து அடுத்து பூனைகளை வளர்க்குறவங்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இது மூலிமாவும் உங்களோட சேல்ஸ் அதிகரிக்குங்க. இதுதான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற மூணாவது ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 4, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒருத்தர் தனியாக உங்களோட கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு மாறா இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து 2 பேரும் கொலாபரேட் பண்ணி அது மூலிமா உங்கள் 2 பிஸ்னஸையுமே ஸ்கேல் அப் பண்ணுறது. உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஊபரும் ஸ்பாட்டிஃபையும் கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க. இது மூலிமா ஊபரில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே ட்ராவல் பண்ணும்போது ஸ்பாட்டிஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊபருக்கு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இது மூலிமா 2 கம்பெனிஸுமே வளர முடியுங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் மேலே 5வது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஆர்கானிக் மார்க்கெட்டிங்.
ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னா, மார்க்கெட்ல நீங்க உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா காமிச்சிப்பீங்க. நிறைய பிளாக்ஸ் எழுதுறது, நிறைய வீடியோஸ் பண்றது, இந்த மாதிரி நீங்க உங்களோட சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது காமிக்கிறது மூலியமாவும் உங்களோட சேல்ஸ் அதிகரிக்குங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக் மார்க்கெட்டிங். இதுதான் ஸ்ட்ராங்கா கன்சிஸ்டண்டா உங்களுக்கான சேல்ஸை அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலிமா 5 முக்கியமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். இதில் எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதை இதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்க.